ஷேய் எல்லாம் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றத்தில் நடத்துகிற கணக்கு வழக்கறிஞர்னு கேட்டுக்கோ. கணக்கு நீ போட்டார், நீ வழக்கறிஞரும் பதிவு பண்ணி அது கணக்கு எடுக்கல அப்படின்னா உனக்கு அந்த சிக்கல் வரும். சிக்கல் விட்டுருவார். சரியா? தப்புக்கு தண்டனை வாங்கி நீ கொடுக்கல. சரியா? இது மக்களுக்கு தெரியாது. வழக்கறிஞர்களை பற்றி மக்களுக்கு தெரியாது. நம்ம வக்கீலை வச்சு வழக்கறிஞரை வச்சு நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னு அது அவங்களுக்கு அதுதான் தெரியும். சரியா? தண்டனை வாங்கலை, தண்டனை கொடுக்கணும் வழக்கறிஞர் நீதிபதியை சொல்ல மாட்டாங்க. வழக்கறிஞர்களை கேட்பான். வழக்கறிஞர் சொல்லுவான். இவன் வழக்கறிஞரை பற்றி எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அந்த கணக்கு பெட்டிஷன் கணக்கு உள்ளே ஏற்றி உள்ளே தள்ளுற வேலை உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு வச்சு. இப்போ பிடிக்கிறது நீதிபதியை ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு மக்கள் பேசுவான். ஏன்னா இந்த ஜட்ஜி கொடுக்கல, ஏன்னா இந்த ஜட்ஜி நீதி பெண் ஆணும் கொடுக்கல அப்படிங்கிற வார்த்தை அவங்க பேசுவான். மணிடப்பே சிட்டி கிராமத்தில் கிடக்கிற இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான், நம்ம கண்ணுகளை இப்போ தப்பிச்சு வெளியில் கார் வண்டியில் பறக்கான், காலை ரெண்டு தோலை தூக்கி போட்டு போகிறான். நாய்க்குட்டி எப்படி காலை ரெண்டு தோலில் தூக்கி போட்டு அது அங்கே தூக்கி மோண்டு அந்த மாதிரி அவன் மோண்டு போகிறான். ஆண்டவனே கண்ணு தெரியலையா உனக்கு, பகவானே கண்ணு தெரியலையா அப்படிங்க உட்காந்துட்டார். எவ்வளோ நாள் ஆச்சு உட்காந்துருக்காரு. மறைச்சி வச்சு விளையாடுதான். இன்னும் போகல. மக்களுக்கு போனால் கொந்தளிச்சு போகும். எல்லா ஸ்டேட்லேயும் கொந்தளிச்சு போகும். தமிழ்நாட்டுக்காரன் வரமாட்டான், பேச மாட்டான். கலாணி குயிமை 1ஆம் நம்பர் பொட்டை பொறுக்கி. சரியா? தமிழ்நாட்டுக்காரப்ப கல்லில் சேலையை கட்டினால் தூக்கி பார்ப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. கல்லில் சேலையை கட்டினா தூக்கி பார்ப்பான். அப்படி ஒரு பொட்டை பேரை கேட்டுக்கட்ட பொட்டை பேர். சரியா? கைலாயத்துக்கு பின்னாடியே அரசியல் எப்படி காலக்கையை தூக்கி அப்படியே இவனுங்கெல்லாம் தூக்கி கல்லில் சேலையை கட்டி வைங்கடா. வண்டியில் போர்வில் கீழே இறங்கி அப்படி தூக்கி பார்த்துட்டு போவான். முட்டாப்பே உட்காந்துருக்காரு. கணிதம் இல்லையாடா முட்டா கூதி மணிகளா பொட்டாச்சுடா கணக்கு. விலங்கு மாட்டுதாரு. விலங்கு மாட்டினா தப்பிக்க முடியாது. இப்போ ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு இவனுக்கு போட்டாச்சு கணக்கு. அரெஸ்ட் பண்ண போறியா அப்போ ஒரு கணக்கு தான் கொடுப்பார். அப்போ நீ பண்ணலை விடு, அப்போ நான் விலங்கு மாட்டுவேன் அப்படின்ட்டார். அப்படியே விலங்கை போடுவார், விலங்கு மாட்டுவார். 13 விலங்கு ஒவ்வொருத்தனுக்கும் அரசியல்வாக்கி 13 பூட்டு பூட்டிடுவார். ஒரு பிட்டு நவள முடியாது. புரிஞ்சுக்கோங்கடா. மன்னிப்பு கேட்கண்டா. உட்காந்துட்டாரு அவராட்டு நடத்திட்ட நம்ம ஓட்டிட்டு போவோம்னு நீ நினைக்காத. சரியா? கடுமையான பாயிண்டில் உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. உள்ளே கணக்கு போட்டு வச்சுருக்காரு. பார்க்கலையா? அதுக்கு தான் நீ கொக்கரிச்சிட்டே போடா. தமிழ்நாட்டுக்கார குயிமனை, தமிழ் வார்த்தை பேசுகிற முட்டா குயிமனை கொக்கரிச்சிட்டே போடா அப்படின்னு சொல்லுதார். புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் நீதிபதியை தான் பார்ப்பான். சிட்டி கிராமத்தில் இவன் தப்பு செஞ்சுருக்கான், ஏன் அவங்க தண்டனை கொடுக்கலன்னு நீதிபதியை கேட்கான். அதுக்கு தான் இவர் ஐயா கடவுள் நீதிபதியாக உட்காந்துருக்காரு. புரியுதா? நீதி அரசராக உட்காந்துருக்காரு, நீதித்துறையாக உட்காந்துருக்காரு. நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர். அப்போ அடுத்தாப்பில் கணக்கு இராணுவ தளபதியாராக உட்காந்துட்டார். அப்போ இராணுவ தளபதியாக இப்போ இராணுவத்தை போட குண்டி எரியுது. இந்த அரசியலை குண்டியும் புடுக்கு எரியுது. தமிழ்நாட்டுக்கார குய்மனுக்கு குண்டி புடுக்கு எரியுது. என்ன காரணம்? இராணுவம் வந்துச்சுன்னா தொட்ட தடவி உள்ளே போட்டுருவானு. முட்டா குய்மனை உனக்கு இவ்வளோ அறிவு இருக்காடா, மூளை இருக்கா? பிதிக்கு எடுத்து போடுவார், சாணி எடுத்து போடுவார். எதுக்கு விலங்கு மாட்டு போடுதாரா? ஆட்டாமுட்டிக்க விலங்குன்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஐயா இதுக்கு விலங்கு போட்டார், தடவி தூக்குடா, இது தடவி தூக்குடா, இதை தடவி கொண்டு போடா. ஐயாட்ட பார்ப்போம். தூக்கி எங்கேயோ இறக்கி வச்சுருப்பான், தூக்கி அள்ளி வச்சவனை இங்கே கணக்கு கேட்பான். ஐயாட்ட கேட்பான், ஐயா இந்த ஏரியாவில் எத்தனை பேரை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கோம், அங்கே ஒரு மூலையில் நுப்பாட்டி வச்சுருக்கோம், என்ன ஆச்சியா? அப்போ தான் கணக்கு போடுவார். 13 செயலரை 13 கம்பி போட்டாரா? இடம் வித்தோட்டமாடா கொடுத்துருக்கு. முட்டா குயிமரில் போட்டாச்சுடா கால்